பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மீண்டும் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 14வது நான் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. தேவன் தாமே மீண்டும் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த 11வது பாகமாக நம்மோடு இடைப்படுவதற்கு கிருபை செய்வதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதை 1 முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ எடுக்க வேண்டாம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு 3 நாள் பிரயாணம் பண்ணார். அது எதற்கு அந்த 3 நாள் பிரயாணம் என்றால் அந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்காகவே கடந்து போனார். ஆக நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவள் மாத்திரம்தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அது மனம் திரும்பி என்ன செய்யணும், எடுத்திருக்கும். ஆக ஞானஸ்நானத்தை குறித்து அநேகர் தவறான காரியத்தை உபதேசிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. வேதத்தில் இல்லாததையும் அவருடைய சொந்த காரியங்களிலும் பேசி வருகிற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரியவர்கள் கூட ஒரு தெளிவில்லாமல் இருப்பதை கூட நம்மால் பார்க்க முடியுது. அல்லேலூயா. அதனால் நம்ம அதை தெளிவாக அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் நம்ம ஒளியாக இருக்கணும்னா அது அந்த பட்டணத்தை போல் மறைந்திருக்க மாட்டாதபடி இருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். சபையில் கூட நிறைய வாலிப பிள்ளைகள் இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க. அந்த சித்தம்பனால் ஏப்ரல் மாதத்தில் ஒரு கூட்டத்தை நம்ம வைப்போம். அந்த கூட்டத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியவர்கள் அந்த ஞானஸ்நானத்தை நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. இங்கே பொதுவாக ஞானஸ்நானம் என்றால் ஞானம் ப்ளஸ் சாணம். அப்போ இந்த ஒரு வாக்கியத்தில் நம்ம அந்த சத்தியத்தை அறிஞ்சிடலாம். ஞானம் உள்ளவனுக்கு சாணம். என்ன ஞானம் அப்படின்னா உலக ஞானம் இருக்குது. உலகம் ஒரு ஞானம். அதில் தேவனுடைய பார்வையில் பைத்தியமாக இருக்கான் உலக ஞானம். பிரபுக்குழி ஞானம் அப்படின்ட்டு ஒரு ஞானம் இருக்குது. மனித ஞானம் அப்படின்னு இருக்கு. அதே சமயத்தில் தேவ ஞானம், அல்லேலூயா, பரலோக ஞானம். அந்த ஞானம் அடைந்தவர்கள் தான் என்ன செய்யணும், சாணம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சின்ன பசங்க பேசாமல் இருக்கணும். பேசும்போது ரெக்கார்டானது இடைஞ்சலாம். ஆக ஞானம் உள்ளவர்கள் தான் சாணம் எடுக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு ஞானம் இருக்கான்னா ஞானம் இருக்காது. ஞானம் இருக்கா? பிறந்த 3 மாத குழந்தைகளுக்கு ஞானம் இருக்கா? 6 மாத குழந்தைக்கு ஞானம் இருக்கா? சரி, 3 வயது குழந்தைக்கு ஞானம் இருக்கான்னா ஞானமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க குழந்தை இந்த ஞானத்தில் இன்னும் வளரலை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 1 பார் 2 பார் போனால் கூட தாயின் மடியில் தான் என்ன செய்வாங்க, போவாங்க. ஏன் போகிறாங்க? ஞானம் இல்லை, அவருடைய அறியாமையினால. அவங்களுக்கே அந்த ஞானம் இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சாணம் கொடுக்கக்கூடாது. இது ஒன்றே நமக்கு போதும். சிறு குழந்தைகளுக்கு சாணம் கொடுக்கக்கூடாது என்பது பைபிளில் நல்ல தெளிவாக இருக்குது. ஒரு அல்லேலூயா. அப்போ ஞானம் அடையணும், தேவ ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆக சிறு குழந்தைகளுக்கு ஞானம் கிடையாது. சில இடம்ல பாருங்கள், வீட்டில் அந்த பசங்க நம்ம எங்கேயாவது நம்ம சின்ன குழந்தைங்க ஃபெனாயில கூல்ட்ரிங்க்ஸுன்னு குடிச்சிடுறாங்க. ஏன் குடிக்கிறாங்க? அது விஷம் அல்லது ஃபெனால் என்பது அந்த ஞானம் அவங்களுக்கிட்ட இல்லாதனால அதை தவறு செய்து சில எத்தனையோ குழந்தைகள் மரித்து விடுவதை நம்ம பார்க்குறோம்.
சில பிள்ளைகள் வந்து எரிகிற தீயை போய் என்ன செய்கிறாங்க, விழுறாங்க. அது தீ, அதை நம்ம சுடும் அப்படிங்கிற ஞான அறிவு இல்லை, அதனால் அதில் போய் விழுந்துடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தொட்டி இருக்கு இல்லையா, தண்ணி தொட்டியில் நம்ம இதை விழுந்தால் ஜீவன் போகணும்னு தெரியாமல் அப்படி விளையாடி விழுந்துடுறாங்க. பெற்றோர்கள் சில நேரம் கவனிக்காம பட்டிங்கன்னா அந்த பிள்ளை செத்து கிடக்கும். அப்போ ஏன்னா அதற்கு அந்த ஞானம் கிடையாது. ஒரு அலையச்சுங்களே இல்லையா, அந்த ஞானம் இல்லாத அந்த தவறு நடந்துட்டு இருக்கு. சில நேரம் கரண்டில் போய் கை வைப்பாங்க, அதனால் மரணங்கள் நிறைய வரத்தான் செய்யுது. சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்காடு பக்கத்தில் அந்த ரோட்டோர வீடு இருக்குது, அந்த பக்கம் சாணல், ஒரு சிறு குழந்தை அப்படியே தவழ்ந்தது போனதை இப்போ அம்மாக்காரி கவனிக்கலை, அதில் விழுந்திருக்கு. தண்ணின்னா தெரியாது, தண்ணியில் போய் விழுந்ததுன்னா கொஞ்ச நேரக்குள்ளாக மரித்து விட்டாள். அல்லேச்சுங்களே லோயா. ஆக அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஞானம் கிடையாதுன்னு அர்த்தம், ஞானம் இல்லை. சில ட்ரெயினில் போகும்போதே நம்முடைய மடியில் அசிங்கம் பண்ணுவான். பிளெயினில் போனாலும் கூட சில நேரம் அதுதான் நடக்கும். எல்லா வித வாகனங்களில் போனாலும் அது ஞானம் இல்லாத சில விஷயங்களை செய்வதனால் நம்ம அதை திட்டுறதில்லை. அது குழந்தைங்க, அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு ஞானமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சாணம் என்பது ஞானம் உள்ளவனுக்கு தான் சாணம். லலேத்துங்களே லோயா. நமக்கே சில நேரம் வீட்டில் சொல்கிறோம், வயசானவங்களை, இவ்வளோ வயசாச்சே ஞானம் இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. வயசானவங்களுக்கு ஞானம் கிடையாது. வாலி பசங்களுக்கு சொல்கிறான், உனக்கெல்லாம் ஞானமே இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவான். அப்போது வயதானவனுக்கு கூட ஞானம் வரல. இப்போ நமக்கு எப்போ ஞானம் வந்துச்சு, எனக்கெல்லாம் எப்போ ஞானம் வந்துச்சுன்னா 38 வயதை தாண்டி தான் ஞானமே வருது. ஒரு அலையச்சுங்களே லூயா. அதுக்கு பின்னாடி வேத ஞானம், சத்திய ஞானம் நமக்கு வரல. என்னைக்கு நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம அறிகிறோமோ அன்றைக்கி தான் ஞானமே வந்திருக்குன்னு அர்த்தம். ஆக ஞானம் வருகிறவர்களுக்கு சாணத்தை கொடுக்கணும். அல்லேலூயா லூயா. பைபிளில் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை ஞானஸ்தானம் என்று எங்கேயாவது இருக்கா? எந்த இடத்துல பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை கூட 8வது நாள் கொண்டு போய் பேர் தான் வச்சாங்க. 8வது நாளில் பேர் வைப்பாங்க. மற்றபடி எந்த இடத்துல குழந்தை ஞானஸ்தானம் என்பது வேதத்தில் எந்த இடத்துல ஒரு வசனம் கூட இல்லை. ஒரு அலைச்சுங்களே லூயா. வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஞானஸ்தானம், அது என்ன ஞானஸ்தானம்? அது மனம் திரும்பி மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் தான் ஒரே ஞானஸ்தானம். அல்லேலூயா லூயா. இப்போ சாணம் என்பது என்ன? ஞானம் வந்தது தான் சாணம். அப்போ சாணம் என்றால் என்ன? சில வசனங்களை கூட நம்ம வாசிக்க போகிறோம். லேவியராகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, சீக்கிரமாக வாசிக்கும். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ண வைத்து. எங்கே? ஜலத்தினால் ஸ்நானம் பண்ண வைத்து. ஒரு அலைச்சொல்களே லூயா. அப்ப ஸ்நானம் என்பது என்ன? ஜலத்தினால ஸ்நானம் பண்ணது. அதாவது மூழ்கி அந்த ஆசாரி வேலை செய்யணுன்னா, அந்த பிள்ளைகள் அந்த ஆசாரி கூடத்து ஊழி செய்யணுன்னா சாணம் பண்ண வேண்டும். தெளிப்பு அல்ல, சாணம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம், நல்லா தெரியுது. அப்போ சாணம் என்பது மூழ்குவது. ஒரு அலைச்சொல்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. சாணம் என்பது மூழ்குவது. இன்னும் சில வசனங்களை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிங்க. என்னாகமும். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி. எவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்நானம் என்பது செம்பு தண்ணி வச்சு ஸ்நானம் அல்ல,
ஜலம் நிறைந்த இடத்திற்கு போய் அவன் ஸ்நானம் பண்ணணும். ஒரு அலைச்சுணுகளே இல்லையா? அதான் ஸ்நானம். முந்தின காலங்கள் குமரி மாவட்டம் முழுவதும் குளங்களாக இருக்கும். நான் குளத்தை நிறைய குளிச்சிருக்கிறேன். அங்கே போய் முங்கி இறங்குறோம் பாருங்கள், அதுதான் ஸ்தானம். அலைச்சுணுகளே இல்லையா? ஆக இப்படி ஸ்தானம் என்பது ஜலத்தில் முங்கி குளிப்பது தான் ஸ்தானம். அது வேதம் சொல்லுகிறது. அப்போ ஞானம் வந்தவனுக்கு தான் அந்த ஸ்தானத்தை என்ன செய்யணும், நாம் கொடுக்க வேண்டும் என்பது வேத தெளிவாக இருக்குது. இன்னும் நிறைய நீங்கள் உதாரணம் பார்க்கலாம். தீர்க்கதரிசன இடத்திலிருந்து ஒரு குஷ்டரோகி வரான். யார்? நாகமான். நாகமான் வரும்போது நாகமானுக்கு தீர்க்கதரிசனம் என்ன சொல்கிறாரு? நீ யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. ஒரு அலைச்சொல்களே இல்லையா? என்ன பண்ணுமா? ஸ்நானம் பண்ணு. அப்போ அவன் 7 தடவை மூழ்கி எழும்பும்போது 7வது தடவை அவனுடைய குஷ்டரோகம் சிறு பிள்ளை போல சரீரம் மாறிச்சு. ஒரு அலைச்சொல்களே இல்லையா? அப்போ ஸ்நானம் என்பது மூழ்கி எடுப்பது தான் ஸ்நானம். ஒரு அலைச்சொல்களே இல்லையா? நாங்கள் அந்த கலக்காரில் ஊழியர் செய்யும்போது பசங்க மீரானியா என்கிற ஸ்கூலில் படித்தாங்க. ஒரு முக்கியமான காரியத்திற்காக அந்த எச்சம்மை பார்க்க போனோம். அவர் புறஜாதியார், ஆனால் இந்து மனுஷன், நல்ல பக்தி உள்ள மனுஷன், நல்ல வணக்கம்லாம் சொன்னார். ஒரு முறை வீட்டுக்கு வாங்கலைன்னாரு. சரி, நான் ஒரு முறை வீட்டுக்கு போகும்போது தான் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா ஸ்நானம் பண்ண போயிருக்கிறாரு அப்படின்னு. ஸ்நானம் பண்ண இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அவர் குளத்தில் முங்கி அப்படியே நனைஞ்சிட்டு என்ன செய்தார், வர்றார். ஐயா கொண்டாடி இருங்க அப்படின்ட்டு அவங்க பூஜையில் போய் கொஞ்சம் பண்ணிட்டு. அப்போ ஸ்நானம் என்பது புறதாதிகளுக்கு நல்லா தெரியுது. ஒரு அலைச்சொல்களே இல்லையா? நமக்கு தெரியல. நமக்கு தெரியல. வேதத்தில் இல்லாததை தான் நம்ம செய்கிறோம். வேதத்தில் உள்ளதை நம்ம செய்ய மறுக்கிறோம். அப்படியே சொன்னால் அவங்க மேலே எரிச்சல் போடுறோம், கோவப்படுறோம். இதெல்லாம் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க என்று ஏற்றுக்கொள்ள நமக்கு மனது வருதில்லை. அப்போ ஞானம் உள்ளவனுக்கு கொடுப்பது தான் ஞான ஸ்தானம். அலைச்சொல்களே இல்லையா? அதான் ஞான ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. சிலர் கேட்டிங்களா, ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்களா அப்படின்னா, ஆமாம் பாஸ்டர். எப்படி எடுத்தீங்க? ஒரு வேலை படித்து முடித்தா, ஒரு டிகிரி முடித்தாச்சு, ஒரு வேலை கிடைக்கல பாஸ்டர். அதனால் ஒரு சர்ச்சு பாஸ் சொன்னார், நீ நான் ஸ்தானம் எடுத்தால் வேலை கிடைக்குன்னு சொன்னார். அதனால் ஸ்தானம் எடுத்தேன். அதுக்காகவா ஸ்தானம்? ஒரு அலைச்சொல்களே இல்லையா? எதற்காக ஸ்தானமா? வேலை கிடைக்கணும்னு ஸ்தானம் எடுத்துருக்குறாங்க. மூலிகை ஞானஸ்தானம் பைபிள் அப்படியா சொல்லியிருக்கு. இன்னும் சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி எடுத்தீங்க? எங்கேயும் பொண்ணு கிடைக்கலங்க, அதனால் கிறிஸ்துவத்தில் சேர்ந்து ஸ்நானம் பண்ணிட்டானா, அது தெளிப்பாக மூழ்கி பண்ணிட்டானா பொண்ணு தரேன்னாங்க. நான் போய் என்ன செய்தேன்? ஸ்நானம் பண்ணுறேன். பைபிள் அதற்கெல்லாம் இடம் கிடையாது. அப்படியெல்லாம் பைபிள் சொல்லலை. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, ரொம்ப வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு பாஸ் சொன்னார், ஸ்நானம் எடுத்தால் குழந்தை கிடைக்கும்னாரு. அதனால் ஸ்நானம் எடுத்தேன். இன்னும் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ மாதந்தோறும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் 2000 ரூபாய் தரோன்னாங்க, அதனால நாங்கள் ஸ்நானம் எடுத்தோம். இம்மைக்குரிய காரியத்திற்காக ஸ்நானம் எடுத்து தங்களை அறியாமல் இருக்கிற சொன்னால் ஏராளமாக தான் இருக்கிறாங்க. அலைச்சொல்களே இல்லையா? எங்கூர் சொன்னார், எனக்கு வேலை தரேன்னாங்க, நான் அந்த கிறிஸ்து மதத்தை சேர்ந்துட்டேன், எங்கேயும் வேலை கிடைக்கல, அதனால் நான் வேலை தரனால நான் போய் ஸ்நானம் எடுத்தேன். ஸ்நானம் என்பது அதற்காக அல்ல, நம்ம பரலோகராஜ்யம் போகணும். ஒரு அலைச்சொல்களே இல்லையா? வேலைக்காகவோ, குழந்தைக்காகவோ, திருமண காரியத்திற்காகவோ, ஏதோ ஒரு உதவிக்காகவோ, அல்லது நோய்கள் மாறுவதற்காகவோ, அல்லது வீட்டை கட்டுவதற்காகவோ, ஒரு அற்புதங்களுக்காக எடுக்கக்கூடிய ஸ்தானம் அல்ல. ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஒரு அலைச்சொல்களே இல்லையா? அப்போ எதற்குன்னு நிறைய பேருக்கு தெரியல, கொடுக்குறவங்களுக்கு தெரியல, எடுக்கிறவங்களுக்கு தெரியல. இவைகளெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு தேராத ஒரு காரியம்தான்.
ஆக ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்பி நம்ம பரலோக ராஜ்யம் போகணும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பரலோகத்தில் போய் தேவனை பார்க்கணும். அப்படி எடுப்பதுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரத்தை அப்படியே நீங்கள் திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு முதல்ல நல்ல கவனிங்க. யூதருக்குள்ளே ஒரு அதிகாரியாக நிக்கோதேமு என்று எழுதப்பட்டது. ஒரு அதிகாரி. இப்போ இன்னைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து நான் பேசுகிறேன், பலர் பேசுகிறாங்க, பலர் பட்டிமன்றம் மாதிரி பேசுகிறாங்க. இதுதான் சரி அதுதான் சரி அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இங்கே இயேசுவே நிக்கோதேமு கிட்ட பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்ம வேற எதையும் எடுத்து பேசல. இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் தன்னை தேடி வருகிற ஒரு அதிகாரி, அவன் நிக்கோதேமு. அப்போ அவனிடத்தில் தேவன் எதை பேசுகிறார், எந்த சத்தியத்தை சொல்றாருன்னு தான் நம்ம தியானிக்க போகிறோம். அவன் யூதருக்குள்ளே ஒரு அதிகாரி. ஒரு சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ அவன் அதிகாரி. அந்த நாள் அதிகாரிகள்னா நல்லவங்களை தான் வைப்பாங்க. எல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி தான் அதிகாரியாக வைப்பாங்க. அப்போ அதிகாரினா பொறுப்புள்ளவன், மேலான அதிகாரம் உள்ளவன். அப்போ தனக்கு கீழ் இருக்கிறவர்களெல்லாம் அவனை மதிக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறாங்க. அவன் ஒரு அதிகாரி. யாரையும் சந்திக்க வருகிறான்? இயேசுவை சந்திக்க வருகிறான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆனால் இந்த அதிகாரத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? அதிகாரம். அப்ப யார் இந்த நிக்காமது கொடுத்த அதிகாரம் கொடுத்தது யாருன்னா அவர்தான். பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில். யாருக்கு? அந்த அதிகாரி இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு விரோதமாக அவர் திருப்பவரானால் அவனுடைய ஆவியிலும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்வாரா. ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? அவர் தான் கொடுத்தார். ஒருவேளை அவர் அதிகாரம் கொடுத்த தேவன் ஒருவேளை அவனுக்கு விரோதமாய் இவர் செய்யப்பட்ட தேவன் விரோதமாக எழுப்பிட்டா தேவன் கொடுத்த ஆத்துமாவையும் ஆவியும் தன் பக்கம் எடுத்துக் கொள்வாரா. ஒரு அலே சொல்லுங்களே. அல்லேலூயா. தன் பக்கம் எடுத்துக்கொண்ட என்ன வரும்? மரணம் தான் வரும். ஆக எப்பேற்பட்ட அதிகாரி ஆனாலும், எப்பேற்பட்ட அதாவது பல மடங்கு உயர்த்தப்பட்ட ஒரு அதிகாரியானாலும், நான் அதிகாரியா இருக்கிறேன் அதனால நான் சாணம் எடுக்க மாட்டேன், இந்த அதிகாரத்தினால நான் பரலோகராஜ்யம் போய்விடுவேன்னு நினைச்சா கூட நடக்காது. அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவன் ஞானஸ்நானம் எடுக்காம பரலோகராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் அதிகாரம் உள்ளவன். என்ன நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமருக்கு நிருபத்தில் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனால அன்றி ஒரு அதிகாரம் கிடையாது. உண்டாயிருக்கிற அதிகாரம் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார். நல்ல சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. நான் ஒரு அதிகாரி, மேலான அதிகாரி இயேசு கிறிஸ்து அதிகாரி. அதனால நீ உலகத்தில் பெரிய வேலை செய்கிறவனாக இருந்தாலும்
அவன் இந்த சத்தியத்திற்குள் கீழ்ப்படியாம தன்னை தாழ்த்து ஒப்பு கொடுக்காம இருந்தான், அந்த அதிகாரத்தை வைத்து பரலோகராஜ்யம் வர முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் தங்களை அதிகாரத்தில் வைத்து பல காரியங்கள் சாதிக்கலாம். சில அதிகாரிகள் பண்றாங்க, நியாயம் பண்றாங்க, அநியாயத்தையும் சாதிக்கிறாங்க அதிகாரத்தை வைத்து. சில சொல்வார்கள், எனக்கு அதிகாரம் உனக்கு தெரியுமான்னு அதிகாரம் செய்வாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு இந்த அதிகாரத்தை வைத்து போக முடியாது. அது மேலான அதிகாரத்தை கீழ்ப்படிக்கூடியவளாக இருக்கணும். அது மேலான அதிகாரத்துக்கு அது சத்தியத்தை கீழ்ப்படிந்தாதான் அந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அது மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் மறைந்திருக்க முடியாத வாழ்க்கை வாழ முடியும். என்ன நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியருக்கு நிருபத்தில் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர். அதற்கு பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும், இயேசு சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கடைசி நாளை கர்த்தர் எடுத்து அந்த அதிகாரம் முழுவதும் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுப்பார். இப்ப 2 அதிகாரம் சந்திக்குது. ஒன்று, யூதருக்குள்ளே ஒரு அதிகாரி சந்திக்கிறான். சந்திக்கக்கூடியவர் யார்? அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தின மேலான அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. மேலான அதிகாரம் உள்ளவர். ஏன்னா வானத்தையும் பூமியும் உள்ளவை படைத்ததெல்லாம் அவர்தான். அவருடைய அதிகாரம் இன்றி ஒன்றுமே செய்ய முடியாது. 2 அதிகாரம் உள்ளவர்கள் சந்திக்கிறாங்க. ஒன்று, நம்ம ஆராதிக்கிற தேவன் அதிகாரம் உள்ளவர். இங்கே யூதருக்குள்ள ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி உள்ள தேவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 28:17 சொல்றாரு, இந்த பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிச்சு பாருங்க. 28:18 சொல்றாரு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஒரு ஆளை சொல்லுங்களேலுயா. அப்ப 2 அதிகாரங்கள் சந்திக்குது. எது நிரந்தரமான அதிகாரம்? இயேசுதான். அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. இங்கே உலகத்தில் வருகிற எந்த அதிகாரமான நிரந்தரமானது அல்ல. அப்ப அந்த மேலான அதிகாரி சொல்லுக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து அந்த ஸ்தானத்துக்கு உட்படும் போது அவர்கள் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. 2வது, நீங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க பாப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அல்லேலூயா. 2வது அவன் யாருங்க? பரிசேயன். யூதருக்குள்ளே ஒரு குரூப் இருக்கு. யூதன் வேற, பைபிளை தெளிவா இருக்கு. ஆனா அவன் பரிசேயன். அல்லேலூயா. பரிசேயனா இருக்கிறான். பரிசேயன் என்பது வெளிப்படையான பாவம் செய்ய மாட்டான். சிலர் போய் நம்ம சத்தியம் நான் என்ன பாவம் செய்கிறேன், உபச்சாரம் செய்கிறேன்னா என்ன, யாருக்கும் நாங்கள் துரோகம் பண்ணல, நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் கேட்டு தான் உள்ளே வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. தெளிவு அடைந்து வந்திருக்கிறோம். சன்மார்க்கமான ஜீவியம் அது இந்துக்களையும் பாவம் செய்யாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். கிறிஸ்தவனை காட்டிலும் நம்முடைய சகோதர முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா பாவம் செய்யாதவர்கள் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பரிசேயனுடைய குணம் என்ன? அவன் பாவம் செய்யாதவன். அப்ப ஏசியார் பாவம் செய்யாதனா இவனுக்குள்ள சில பாவங்கள் இருக்கு, ஆனா வெளிப்படையான பாவம் இல்லாதவன் தான் இவன். பவுலை கூட நீங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு பரிசேயன் அப்படிம்பாங்க. நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவம்மா. ஒரு அலைய சொல்லுங்களேயா. நியாய பிரமாணத்தின்படி யாருமே என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியாம அவன் அப்படித்தான் வாழ்ந்தான்.
தேவனுக்கு எதிராக வாழ்ந்தான், தேவன் அவனை சந்தித்தார். ஆனால் இவன் ஒரு பரிசேயன். இந்த பரிசேயனுடைய குணங்கள் என்ன? லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே. அப்ப இந்த பரிசேயன் யாரு? தேவாலயத்துக்குள் போகிறவன் தான் பரிசேயன். ஒரு அல்லேலூயா. தேவ ஆலயத்தை குறித்து அறிந்தவன், தினந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடியவன். அவன் அன்றைக்கு தேவாலயத்துக்கு போயிருக்கிறான். தேவாலயத்துக்கு போய் பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரன். அப்ப தேவனை அறிந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா. வேற யாரு கூப்பிடலையே? தேவனே நான் பரிகாரர், நான் பரிகாரம் செய்வதில்லை அப்படின்னு அர்த்தம். நான் பரிதானம் வாங்கவில்லை, நான் லஞ்சம் வாங்கல. ஒரு அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, ஆவிக்குறவா இருக்கிறாங்க, பரிதானம் வாங்கக்கூடியவளா இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்கக்கூடியவளை நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அந்த பரிசேயனுடைய குணங்கள் பாருங்க. நான் பரிதானம் வாங்கல, அநியாயம் செய்யாத மனுஷன். ஒரு அல்லேலூயா. இந்த அதிகாரி தேடி யாதொருவன் போனாலும் நியாயமான காரியங்களை செய்கிறவன் தான். இது யூதருக்குள்ளாக அதிகாரி இருக்கிறது. பரிசேயன் நிக்கோதேமு, அவன் நியாயம் செய்கிறவன், அவன் அநியாயம் செய்யாதவன். அப்படி வாசிங்க. விபச்சாரம் செய்யாதவன். இன்னைக்கு எவ்வளவு பேர் விபச்சாரம் பண்றாங்க. கொருந்து சபையில விபச்சாரங்கள். இன்னைக்கு உலகமே இந்த விபச்சாரம் தள்ளப்பட்டு இருக்கிற சூழ்நிலை. ஆனா அவன் விபச்சாரம் செய்யாதவன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், அதங்கதான் பாவம் பண்ண ஆகில மற்ற அந்த ஆயக்காரனை போலவும், இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் அப்படியெல்லாம் கிடையாது. இராதின உண்மை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம தோத்தம் பண்றது இல்லை. 40 வருஷம் கர்த்தர் சபையை நடத்தி வர்றார். நம்ம கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ண முடியுமா? ஆனால் அவன் நல்லா தோத்திரம் பண்ணுறான். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நான் பரிசுத்தமாக இருப்பதுனால உண்மை என்ன செய்கிறேன்? சோத்திரம் பண்ணுறேன். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் ஞானஸ்நானம் எடுக்காமல் பரலோகராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் இருக்க வேண்டிய நல்ல குணங்கள், சபைக்கு இருக்க வேண்டிய நல்ல குணங்கள், சபையாருக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் இப்படி இருக்கணும். எங்களை போல ஊழியக்காரருக்குள்ள இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும், இப்படிப்பட்ட நல்ல நடுக்கைகள் இருக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இவன் மற்ற ஆயக்காரனை போல அல்ல. அதனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறார். ஒரு அல்லேலூயா. நம்ம ஒரு நாளில் பாதி நாள் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அதுலேயும் சிலர் லேட்டாக தான் வருவாங்க, சீக்கிரமாக என்ன செய்யலாம், போயிடலாம். இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டு தான் வராங்க. உபவாசம் எங்கே இருக்குது? எல்லாம் சாப்பிட்டு தான். ஃபீஸ்டிங் ப்ரேயர் ஆகி ஃபாஸ்டிங் ப்ரேயரே இன்றைக்கி போச்சு. வயசானவங்க முடியாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நடத்தினவங்களாம் ஃபாஸ்டிங்கன்னா தண்ணியும் குடிக்க மாட்டோம், சாப்பாடு சாப்பிட மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் இவன் வாரத்துக்கு 2 முறை. ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. இப்படி சபை விசுவாசிகள் இருந்தால் சபை எங்கேயும் போயிடும். 2 முறை தேவாலயத்தில் வந்து உபவாசிக்கிறவன். அல்லேலூயா. வாரத்திற்கு 2 முறை உபவாசிக்கிறவன். அடுத்தது, என் சம்பாதியங்கள் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். ஒரு அல்லேலூயா. என்னுடைய சம்பாதிகள் எல்லாம். நம்ம அப்படி செய்யறதில்லை. ஏதோ ஒரு சம்பாதிகள் கொடுக்குறோம், அவ்வளோதான். நமக்கு வர இன்கம் எல்லாம் நம்ம கொடுக்குறோம்னா கிடையாது. அப்படி 5 பேர் இருந்தாலே இன்னொரு சபை தாங்கிடலாம். அல்லேலூயா. இப்போ நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம்? நம்ம சபைக்கு எவ்வளோ வருமானம் வருது? 20 25, நமக்கு அப்படிதான் 18, அப்படி அவ்வளோதான் வருமானங்கள். ஆனால் தசம பாகத்தில் உண்மையாக இருந்த என்னாகும்? பல மடங்கு வரும். அல்லேலூயா. சபைக்கும் செய்யலாம், அநேகருக்கு உதவி செய்யலாம்.
சிலருக்கு வருது செய்யல, சிலர் செய்கிறாங்க. ஆனால் இவன் தன்னுடைய சம்பாதிகள் எல்லாவற்றிலும் சரியாக தசம பாகத்தை செலுத்துகிறவனாய் இருந்தான். அல்ல சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. நிக்கோதேமை கொடுத்து ஒரு வேதத்தில் வாசிக்கும் போது 5 ஐஸ்வர்யவான்களிலே நிக்கோதேமு கூட பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அல்ல சொல்லுங்களே லூயா. அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பான், அந்த நாளை எவ்வளோ கொடுத்துருப்பான்? சரியான தசம பாகத்தை கொடுத்துருக்குறான். அடுத்தது சீக்கிரமா வாசிக்கணும். என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று. அப்ப ஜெபம் பண்றவன் ஒரு ஆளே சொல்லுங்களே அல்லேலூயா. உபவாசம் பண்றவன், ஜெபம் பண்றவன், தோத்திரம் பண்றவன், விபச்சாரம் பண்ணாதவன், அநியாயம் பண்ணாதவன், லஞ்சம் வாங்காதவன், வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறவன், தேவாலயத்துக்கு போகக்கூடியவன், தேவனை அறிந்தவன், அப்புறம் தசமபாக எல்லாவற்றையும் கர்த்தருக்கு செலுத்துகிறவன், நல்ல ஜெபம் பண்ற இந்த மனுஷனை தேவன் தள்ளிட்டார். அல்லேலூயா. அதை வாசி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று. ஆமா, தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரு கத்தை இவனுக்குத்தான் இருங்கனாரு. ஆனா அவன் அல்ல இவனே நீதிமான். அல்லேலூயா. இவ்வளோ காரியம் இருந்தாலும் அவன் தன்னை நீதிமான் என்று கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, தன் தவறை உணர்கிறவனைத்தான் ஏற்றுக்கொண்டான். அப்ப இங்கே இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இவன் ஒரு பரிசேயன். இவன் அப்படிதான் இருந்திருக்கிறான். எப்படி? பரிதானம் வாங்காம, லஞ்சம் வாங்காம, அநியாயம் செய்யாம, விபச்சாரம் செய்யாம, இன்னும் தசமபாகத்தை கொடுக்கிறவனாக, உபவாசிக்கிறவனாக, ஜெபிக்கிறவனாக, தேவனை அறிந்தவனாக, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாக அவன் தேவனை தேடி வருகிறான். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. இயேசுவும் ஒரு அதிகாரி. அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்? பைபிள் இருக்கு இல்லையா, இவங்கிட்ட பாவம் இருக்கா இல்லைன்ட்டான். பெருமை என்பதே பாவம் தானே. அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அவனை போல சத்தியம் இல்லைனாலும் பாவம் தானே. சத்தியம் நம்மிடத்தில் பாவம் இல்லை, சத்தியம் இராதுங்கிறார் இல்லையா. சத்தியம் இல்லைனாலும் பாவம் தானே. அவிசுவாசம் என்பது பாவம் தானே. அவன் சரியான அந்த ஞானசான சத்தியத்திற்கு வராதது பாவம் தானே. அதனால அவன் அல்ல இவன் நீதிமான் ஆனான். அல்லேலூயா. ஆக இயேசு எப்படிப்பட்டவர்? இவன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கு. சீக்கிரமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் அதில் 46ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம். இது யாரு கேட்குற? இவன் சொல்றான் இல்லையா, அங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவன் ஆண்டு சொல்ற, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஒரு அலை சொல்லுங்களே லூயா. அவரால் தான் சொல்ல முடியும். நீங்கள் 1 பேதில் எல்லாம் வாசிக்க வேண்டிய எபேசில் வாசிக்கும் போது அவரிடத்தில் பாவம் இல்லை. அல்ல சொல்லுங்களே லூயா. இயேசுவை குறித்து அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியவில்லை. அல்ல சொல்லுங்களே லூயா. இயேசுவை குறித்து சொன்னாங்க. அவர் சொன்னதுக்கு தகுதியானவர். நீங்களும் நான் சொல்ல முடியுமா? நல்லா கரெக்டாக தான் இருக்கிறேன், எனக்கு எதுக்கு மனம் திரும்புதல்? நான் விபச்சாரம் பண்ணல, அநியாயம் பண்ணல, யாருக்கும் துரோகம் பண்ணல, நான் சரியாத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதனால இருப்பதினால பரலோகம் போக முடியாது. நானும் தேவாலயத்துக்கு போகிறேன், தசம பாகம் எல்லாத்தையும் கொடுக்கிறேன், யார் இருக்க, நான் 2 நாள் உபவாசம் இருந்துட்டு வரேன், நல்ல முழங்காலை ஊண்டி நான் ஜெபம் பண்றேன், அப்படின்னாலும் நடக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் இருந்தாலும் இந்த சத்தியம் இருந்தால்தான், மனம் திரும்பி இந்த ஞானஸ்தானம் எடுத்தால்தான் பரலோகராஜ்யம் நாம் போக முடியும். அதான் சொல்றார். அப்ப 2 பேர். இவர் இயேசு யூதன் தான், இவர் யூதன் தான்.
இவனும் தன்னை பாவம் இல்லை என்கிற அனுபவத்தில் போகிறான். அவர் சொல்ல எண்ணில ஒருத்தனாவது என்கிட்ட குற்றம் இருக்கா பாவக்கு சொல்லுகிறவன் யார்? அல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? அவடத்தில் எத்தனை குற்றங்கள் இருக்கு ஆண்டு கண்டுபிடிச்சிட்டார். ஞானஸ்தான மனம் திரும்பாதது ஒரு குற்றம். ஞானஸ்தான சத்திய வசனத்தின்படி அவன் ஜீவிக்காத ஒரு குற்றம்தான் என்பதை கர்த்தர் அறிந்தார். மூன்றாவது இவன் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, ஆண்ட இடையில பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாய் சொல்லாரு, அப்பா நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்து இவைகளை குறித்து அறியாது இருக்கிறது. ஒரு அலேச்சுலையா. அப்ப அவன் யாரு? போதகன். ஒரு அலேச்சுலையா, பிஷப். நீ இஸ்ரவேலிலே ஒரு போதகனாய் இருந்து இவைகளை மறுபடி பிறப்பதை குறித்தும் ஆண்டவர் ஆச்சரியப்பட, அறியாது இருக்கிறது எப்படி என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார். இன்னைக்கெல்லாம் பாஸ்டர் என்பது நிறைய டிகிரி படிப்பாங்க, அது வேணும். இந்த இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லா டிகிரி நமக்கு தேவை. சர்ச்சாவில் அதை கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கும் உயர்ந்த அந்த பிஷப் பட்டம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவைகளை வைத்து சத்தியத்தை சொல்லலைன்னு என்ன அர்த்தம்? எந்த டிகிரி முடித்தாலும் அவைகளினால பரலோகராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. பிஹெச்டி முடிக்கலாம், டாக்டரேட் சர்டிஃபிகேட் வாங்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம். எதற்கு? அதை சத்தியத்தை போதிப்பதற்கு. அல்லேலூயா. இவன் ஒரு போதகன், இஸ்ரவேலிலே ஒரு போதகன். அப்ப இயேசு யார்? அவரும் போதகர். அல்லேலூயா. அவரை போல போதிக்க யாராலும் முடியாது. இவனும் போதகன், அவரும் அதிகாரி, இவனும் அதிகாரி. அவரும் பாவம் செய்யலங்கிறான், இவரும் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் பாவம் உண்டு யார் யார் சொல்ல முடியும் கேட்கிறார். இப்ப 2 போதகர்கள், இவனும் போதகன், இயேசு போதகர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் போதகனாய் இருந்து இவைகளை குறித்து நீ அறியாது இருக்கிறது எப்படி என்று ஆண்டவருக்கு கேட்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அல்ல 16வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே. ஒரு அலை சொல்லுங்களேயா. இயேசு ஒரு நல்ல போதகர். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நிக்கோதேமு போதகன் தான், அவனால் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஒரு அலைய சொல்லுங்களேயா. அவனே நித்திய ஜீவனுக்குள்ள வரல. ஆனால் இந்த இயேசுயார் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். எப்பொழுது? மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. 2 போதகர்கள் சந்திக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் பாஸ்டம போதகர்கிட்ட கணக்கு கேட்பார். என்ன கணக்கு கேட்பார்? இது ஆத்து மக்களுக்கு என்ன சத்தியத்தை நீ பேசுனன்னு கேட்பார். ஒரு சர்ச்சில் பொறுப்புன்னா பாஸ்டர்கிட்ட தான் கேட்பார். நீ உபதேசம் பண்ணியா? வசனத்தை சரியாக பேசணியா என்று நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். ஒரு அலைய சொல்லுங்களேயா. அப்போ இதில் என்ன தெரியுது? நீ பிஷப்பாக இருந்தாலும் ரெவரண்டாக இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுக்காமல் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஒரு அலைய சொல்லுங்களேயா. இதை நான் சொல்லலை, இயேசுவே சொல்கிறார். நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இவைகளை குறித்து நீ அறியாதிருக்கிறாயே என்கிறார். நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியல. நிறைய பேர் சத்திய மனக்கண்கள் குருடாக்கி கொண்டு இருக்கிறது. வேதத்தில் இல்லாதவைகளைத்தான் வைராக்கியம் பாராட்ட தவிர வேதத்தில் உள்ளதை எடுத்து சொல்லுகிறவர்கள் மேல குற்றம் சொல்கிற தவிர தங்களை உணராமல் இருக்கக்கூடிய ஜனங்க ஏராளமாக தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேயா. ஆண்டவர் சொல்லாரு, எப்பா நீ இஸ்ரவேல் பிஷப்பா இருக்கிற, ஆனால் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாயே. அல்லேலூயா சொல்லுங்களேயா. இந்த உபதேசத்தை அறியாமல் இருக்கிறாயே என்று அவனை பரதமாக பார்க்குற.
இன்னும் இந்த நிக்காதேமை பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் கொண்டு வாசிங்க பார்ப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராத்திரி காலத்துல இயேசுவினிடத்தில் வந்து, யாருக்கிட்ட தான் வரான்? இயேசுவிடத்துல வரான். மனுஷன் கிடையாது, இயேசுவிடத்துல வருகிறான். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. இயேசுவை அறிந்தவன், இயேசு தெய்வம் என்பதை அறிந்து கொண்டவன். அதனால்தான் இயேசுவிடத்தில் வந்து ரபி, அங்கே அவன் சொல்ற போதகரே. ரபி என்பது என்ன? மரியாள் சொல்லும்போது ரபி அப்படின்னா போதகரே. அல்லேலூயா. ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த. அப்போ தேவனை விசுவாசிக்கிறான், இயேசுவை விசுவாசிக்கிறான், பிதாவை விசுவாசிக்கிறான், தேவனை விசுவாசிக்கிறான். போதகர் என்று அறிந்திருக்கிறோம். போதகர் என்பதை அறிந்திருக்கிறேன். இவன் ஒரு போதகர். ஆனா நீ எங்கிருந்து வந்த போதகர்? தேவனிடத்தில் வந்த நீர் போதகர். அல்லேலூயா. ஆக தேவனை விசுவாசிக்கிறான், இயேசுவை விசுவாசிக்கிறான். இன்னைக்கெல்லாம் பாருங்க, இயேசுவை மாத்திரம் ஒன்லி ஜஸ்டிஸ் ஒரு கூட்டம் இருக்கும். சிலரை பார்த்தீங்கன்னா யெகோவா என்கிற குரூப். ஆனால் இவன் அது இல்லை, இதையும் ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. நன்றாக அறிந்தவன் தான். வாசிங்க. ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அற்புதம் யாரு? ஆவியானவர் அற்புதங்கள் செய்ய மாட்டான் என்றார். அல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறது யார்? இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியானவர் அவருடைய வல்லமையினால நிரப்பினதுனால அவர் போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. திருத்துவத்தை விசுவாசிக்கிறான். பிதா, குமாரன், பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறான். ஆனா இவ்வளவா இருந்தாலும் அவனால பரலோக தகுதி இல்லாமல் போச்சு. ஒரு அல்லேலூயா. கையில் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. தகுதி இல்லை. இயேசுகிட்ட பேசலாம், இயேசு முகத்தையும் பார்க்கலாம், இயேசுகிட்ட நிற்கலாம், பரலோகத்தை நிற்க முடியாது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுக்காமல் இயேசுவை பார்க்கலாம், இயேசுவோட பேசலாம், தரிசனங்களை பார்க்கலாம், சொப்பனங்களை பார்க்கலாம். அது உலகத்தோட முடியும். உனக்கு ஏன் தராருன்னா மனம் திரும்பணும். அல்லேலூயா. சத்தியத்துக்குள்ளே வரணும். ஆனால் இவன் எல்லாம் நேரடியாக பார்க்குறான். நம்ம விசுவாசத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா. நம்ம வசனத்தின் மூலமாக இயேசுவை பார்க்கிறோம், செய்தியின் மூலமாக இயேசுவை பார்க்கிறோம். அவங்க கண்டு விசுவாசித்தான், நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம். கண்டு விசுவாசித்துக்குன்னா ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ காரியம் இருந்தாலும் அடுத்த சொல்றாரு 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஏப்பா நீ இவ்வளோ இருந்த தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டாமா? நீ பிறக்கலைன்னா தேவ ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யா சொல்ற. அல்லேலூயா. 2 தடவை மெய்யா சொல்ற. ஆச்சரியமான ஒரு காரியம். நம்ம நினைக்கிறோம் தேவாலயத்தை கட்டி கொடுத்துருக்கலாம், தேவாலயத்தில் முக்கிய பொறுப்புள்ளவளாக இருக்கலாம், தான தர்மங்களை செய்திருக்கலாம், அல்ல ஊழியக்கார குடும்பங்களிலே பிறந்திருக்கலாம், பிறப்பே கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம், எப்போது தேவாலயத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடியவளாக இருக்கலாம். நல்லது தான். ஆனால் இந்த சத்தியத்துக்குள் வரும்போது ஆண்டவரே நான் சொல்லலை, என்ன சொல்ல, நாகர்கோவில் ஊழியர் சார் இப்போ ரவிராஜ் சொல்லலை, இயேசு சொன்னார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. யார் சொன்னது? இயேசு தான் சொல்கிறாரு, நீ பரலோக ராஜ்யத்தை நீ பிரவேசிக்க காண மாட்டாய். அல்லேலூயா. பரிசேயன் பாவம் செய்யாதவன், இஸ்ரவேலிலே போதகன், அவன் ஒரு அதிகாரி, திருத்துவத்தை அறிந்தவன், இயேசுவை தேடி வந்தவன், அறிக்கை செய்தவன், ஏற்றுக்கொண்டவன், அவனால போக முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம மாத்திரம் யோசிக்கணும். இதை உங்களை குறை சொல்வதற்காக அல்ல,
உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, இந்த சத்தியத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்கிற பாரத்தோடு. அல்ல சொல்லுங்களே அல்லையா, சத்தமாக சொல்லுங்களே அல்லையா. அல்ல ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க அந்த வசனத்தில். அவன் கேட்குறான் பாருங்க, வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், மறுபடி நீ பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டேன். மெய்யாகவே மெய்யாகவே இயேசுவை பார்த்தவனுக்கு தேவராஜ்யம் கிடையாது. இயேசுவை பார்த்த நாங்கள்லாம் இயேசுவை பார்த்தோங்க, எப்படி போகிற முடியாது. நேரடியாக பார்த்தான், பக்கத்தில் நின்று பார்த்தான். ஆனால் அவர் கட்டின பரலோக ராஜ்யத்தை அவனால் போக முடியாது. அல்ல சொல்லுங்களே லூயா. வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாய் அவன் பிறப்பு குறித்தறியும். எப்போ ஒருத்தன் மனுஷன் முதிர்ந்த வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பார்? அல்ல சொல்லுங்களே லூயா. அவனுக்கு கிட்டத்தட்ட 70 வயசு மேலே சொல்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் நான் எப்படி பிறப்பேன்? ஒரு நல்ல சொல்லுங்களே லூயா. மாம்சத்தினால பிறப்பது மாம்சம்தான் இருக்கும், ஆவியினால் பிறக்கணும். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. நீங்கள் ஆர்சி பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஜலம் என்றால் பல அர்த்தம் சொல்லுவாங்க. அங்கே சொல்கிறாரு ஆர்சி பைபிளில் 2 விதமான ஆர்சி. ஒன்று, நீரினாலும் நெருப்பினாலும் நீ பிறக்கலைன்னா. அல்ல சொல்லுங்களே இல்லையா. என்ன, தண்ணீரினாலும் தீயினாலும் நீ பிறக்கலைன்னா நீ விண்ணரசை காண மாட்டாய். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. இது ஜலம் என்பது, ஜலத்துக்கு பல அர்த்தம் சொல்லுவாங்க. ஜலம் என்பது ஜனத்தை குறிக்கிறது, உண்மைதான். ஜலம் என்பது ஜனத்தை குறிக்கிறது. ஜலம் என்பது வசனத்தை குறிக்கிறது. ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. ஜலம் என்பது கடலையும் குறிக்கிறது. ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தார்? அசைவாடினார். அதனால சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஜலம் என்பது வார்த்தை வசனத்தினால பிறக்கணும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஆண்டவர் யாரு கூட பேசுறாரு? வசனத்தை அறியாதவனோடு பேசல, வசனத்தை பேசுகிறவனோடு தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த போதகனுடைய ஊழியம் என்ன? வசனத்தை பேசணும், உபதேசம் பேசணும். ஆக இங்க சொல்லப்படுகிற கர்த்தார்த்தம் கிடையாது. ஆக இங்கே ஜலம் என்றால் தண்ணீரினாலே மூழ்கி எடுக்கிற சாணத்தை குறித்து இயேசு பேசுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இயேசுவை குறித்து அறியாதவன் ஒருவன் வந்தால், ஒருவேளை ஜலம்னா வசனம் சொல்லலாம், ஜலம் என்ன ஒருவேளை வித்தியாசமான காரியம் ஜனங்கள் சொல்லலாம், வசனம் சொல்லலாம். ஆனால் இங்கே ஊழியர் செய்கிற, ரொம்ப வருஷமாக ஊழியர் செய்கிற ஒரு ஊழியக்காரன் வருவதனால அவர் என்ன ஊழியர் செய்திருப்பார்? வசனத்தை தான் அவர் பேசியிருப்பார். தேவாலயத்தின் நடுவில் உபதேசம் தான் பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே வசனம் அல்ல, உண்மையிலே சொல்றாரு, நீ மறுபடி பிறக்கலைன்னா நீ பரலோக ராஜ்யத்தில் காண மாட்டாய். அல்ல சொல்லுங்களேலூயா. 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும், தெளிவா சொல்றாரு எப்படி பிறக்கணும்னு சொல்றாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், 2 இருக்கு, அபிஷேகம் இருக்கு. ஆவியினாலும் பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. 3ல் என்ன சொல்றாரு? காண மாட்டார். 5ல் உள்ள போக முடியாது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்தா பார்க்க முடியுங்கிறார். மோசே கானானை பார்த்தான், அவன் போனானா? போல. ஒரு அல்லேலூயா. கானானை பார்த்தான். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின 5 லட்சம் பேரை நடத்தின மோசே தான். மேரிபா வீச தண்ணி கொஞ்சம் தவறு செய்ததுனால மோசையப்பா, ஆனால் மறுரூபமலையில் வந்தான், அது வேற. ஆனால் எழுத்தின்படி பாலும் தேடுகிற கானான் தேசத்தை பார்த்தான் தவிர அவனால் உள்ளே போக முடியல. அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. சில நேரம் நம்ம பரலோகத்தையும் பார்க்கலாம், இங்கேருந்து பார்க்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களில் எசேக்கியா பார்க்குறான், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீட்டிருக்கிறத பூமியிலிருந்து பார்க்குறான். ஒரு அலைய சொல்லுங்களேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. சேவானும் பார்க்குறான், கல் எறியும் போது முழங்கால் நின்று பூமியிலிருந்து பரலோகராஜ்யம் திறந்து இருப்பதை பார்க்கிறார். ஆனால் யோவானுக்கும் சவுலுக்கு என்ன பாக்கியம்னா, ஆவியில் அவங்க ஆவி பரலோகராஜ்யம் போய்
பரலோகத்துக்குள்ளே எல்லாம் பார்த்துச்சு. ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. பார்ப்பது வேற, பிரவேசிப்பது வேற. பார்க்கலாம், நம்மை அந்த சத்தியத்திற்குள்ளாக நடத்துவதற்கு சில வழிகளை தேவன் நடத்துவார். தெளிவாக சொல்றாரு, ஞானஸ்நானம் எடுப்பதினால மாத்திரம் பரலோக ராஜ்யம் இல்லை, ஆவியினாலையும் பிறக்கணும். அல்ல சொல்லுங்களே லூயா. ஆக நீ மறுபடி பிறக்க வேணும். எப்படி பிறக்கணும்? நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் அப்படிங்கிற. நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு பங்களா இருக்கு. அந்த பங்களாவுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பாருங்க அப்படின்னா வெளியில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே உங்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாது. அங்கே உள்ளே போய் பார்க்கணும், என்ன வேணும்? ஒரு வாசல் வேணும். ஒரு அலையத்துணுகளே லூயா. வாசல் இந்த கட்டட சபை இருக்குது, எல்லாமே க்ளோஸாக இருந்தால் யார் உள்ளே வருவா? உள்ளே இருக்க யார் பார்ப்பா? வெளியில் பார்த்துட்டா இதே தான். ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு வாசல். ஒரு அலையத்துணுகளே லூயா. இயேசுக்கு அந்த வாசல். வானம் திறக்கப்பட்டது. அலையத்துணுகளே லூயா. பார்ப்பது வேற, பிரவேசிப்பது வேற. இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகள், நான் இன்னும் ஒரு வாரம் அதை தெளிவுபடுத்துவேன். இது முகவரையாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆக அந்த தேவன் சொன்ன அந்த சரியான ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால், எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், உலகத்தில் பாவம் செய்யாதவனாக இருந்தாலும், தன் பார்வைக்கு அவன் பெரிய தேவ ஆலயத்தை நடத்தக்கூடிய போதகராக இருந்தாலும், பிஷப்மார்கள் எங்களைப் போல இருந்தாலும், அந்த சத்தியத்திற்குள்ள கீழ்ப்படியில்லைன்னா பரலோக ராஜ்யம் போகவே அல்லேலூயா. சொல்களே லூயா. சத்தமாக சொல்களே லூயா. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சில காரியங்களை சொல்லுவேன். என்ன சொல்வேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் நிருபம் எடுத்து வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நல்ல கவனிங்க. இது யார் இதில் பெற்றுக்கொண்டானா? பவுல் சொல்கிறான், நான் என்னென்ன உபதேசம் பண்ணுறேனோ, என்னென்ன சத்தியத்தை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேனோ, நான் யார் இடத்தில் பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்தில். உள்ளாலே சொல்லுங்களே லூயா. நான் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு. போதும். அப்போ அப்போஸ்தலர்கள் யார் இடத்துல கற்றுக்கொண்டாங்க உபதேசத்தைன்னா, கர்த்தர் இடத்தில் கற்றுக்கொண்டார்கள். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. அப்போ உங்களுக்கு எனக்கு இந்த உபதேசத்தை கற்றுக் கொடுத்தவர் யார்? இயேசு தான். இப்போ நிக்கோதேமு கற்றுக் கொடுக்கிறவே யார்? இயேசு தான் கற்றுக் கொடுக்குறார். நீ ஜலத்தினால பிறக்கணும், நீ இப்படி இருந்தால் நீ பரலோக ராஜ்யம் வர முடியாது. நமக்கு அப்படி இல்லை. சிலர் ஒரு கதையை நடித்தே காட்டுவாங்க இல்லையா? இயேசு நமக்கு எப்படி காட்டினாருன்னா, தன் நடுக்கையிலேயே காட்டி தந்தார். அல்லது சொல்லுங்களே லூயா. கற்றுக் கொடுத்தார். எப்படி? அந்த கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை இடத்துல போய் அந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அதன் மூலமாக தேவன் நமக்கு கற்று தந்தார். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. அந்த கற்று தந்ததை தான் நாம் செய்கிறோம். நிக்கோதேமு தான் கற்றுக் கொடுக்கிறாரு. அவர் எதை செய்த? அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போனார். யோவான் தனது இப்ப இடம் கொடு அப்படின்னாரு. அவரை மணிகுலத்தை உண்டாக்கின தேவன் யோர்தானிலே போய் அந்த ஞானஸ்நானம் கரை இறங்கினார், ஏறினார் என்று பைபிள் இருக்கு. ஆக நமக்கு கற்றுக் கொடுத்தார். தன் நடக்கையினால கற்றுக் கொடுத்த இந்த உபதேசத்தை தான் ஜனங்கள் நடுவிலே நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. சத்தமா சொல்லுங்களே லூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. கலாத்திற்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்திற்கு நிருபம் 1ஆம் அதிகாரம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை சொல்றான் பாருங்க. அப்படின்னா மனுஷனால பெற்றுக்கொள்கிற சத்தியம் இருக்கு. நான் மனுஷனால பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு அலை சொல்லுங்களே லூயா. சத்தமா சொல்லுங்களே லூயா. நான் எந்த மனுஷனத்தில் நான் பெற்றுக்கொள்ளல.
நான் எந்த மனுஷனிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை, தேவனே எனக்கு கற்று தந்தார். கற்றுத்தந்த உபதேசத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்தார். நான் பெற்றுக்கொண்ட உபதேசத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படி உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொல்லுகிற வேதம் சொல்லுகிற ஞானசான தவிர மற்ற எல்லாமே மனிதனால கற்றுக்கொள்ளப்படுகிற காரியங்கள், மனுஷனுடைய கற்பனையினால பெற்றுக்கொள்கிற காரியங்கள். ஆனா நீங்களும் நானும் நிக்கோதேமுக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததை போல அந்த தேவன் நமக்காக கற்று தந்தார். அதை அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நமக்குள்ளாக வைக்காமல் நம்மை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களே. அல்லேலூயா. இது எங்க எழுதுற? எங்க நாம் பெற்றுக்கொண்டோம்? கற்றுக் கொடுத்தார். எங்கே பெற்றுக்கொண்டோம்? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் சொல்ல இப்ப பெற்றுக்கொள்றோம். இதான் சத்தியம். நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு என்ன அர்த்தம்? கற்றுக் கொடுத்தார். அவர் கொடுக்கிறாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. பெற்றுக்கொள்கிறார். கற்றுக் கொடுத்தது வேற, பெற்றுக்கொண்டதை சொல்ல. நீ பெற்றுக்கொண்டா இல்லையா, கற்றுக்கொண்டா இல்லையா, போ உலகம் எங்கு போ, பிதா குமாரன் பரிசுத்தாவினால அது சீசராக்கு. சீசன் ஆகாத நீ கொடுக்காத. சீசர் ஆக்கின பின்பு நான் கற்றுக் கொடுத்த உனக்கு இப்போ நீ பெற்றுக்கொண்டாய் என்னிடத்தில் இருந்து அந்த அதிகாரத்தின்படி நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவளுக்கு ஞானஸ்தானத்தை கொடுன்னார். ஒரு அல்லே சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமாதா சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த சத்தியத்தின்படி வாழ்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியும். எங்கள் ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பேர் செல்லிம்மா. ஒரு எழுத்து தெரியாது. 9 பிள்ளைகள் இருப்பாங்க. 2 பேர் பாஸ்டாக இருக்கிறாங்க. ஒருத்தர் சச்சாவில் இருக்கிறார். அவர் பேர் ராஜையான்னு அவர் பேர். இந்த அம்மா மாத்திரம்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. குடும்பமெல்லாம் எதிர்ப்பு. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் எப்படி எதிர்ப்பு இருந்தோமோ அப்படி எதிர்ப்பு. ஆனால் அந்த அம்மா கேட்கிற பிரசங்கத்தை அப்படியே மெமரி பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு கிருபை. வசனம் எங்கெல்லாம் இருக்குங்கிறத அந்த மைண்டில் அப்படியே பதிச்சு வச்சுருப்பாங்க. போகிறவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா மாட்டை அந்த மாட்டு தொழுவத்தில் புடவையெல்லாம் கட்டி வச்சாங்க. அப்போமா அதையும் மீறி அவங்க ஆவிக்குரிய சபைக்கு போய் ஆராதித்தார்கள். ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. எனக்கு குடும்பமெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்குன்னு அது வேறு பட்ட கஷ்டம். அந்த சமயத்தில் ஒரு பாஸ்டர் அவரை தேடி போனாராம். அந்த பாஸ்டர் தேடி போகும்போது இந்த அம்மா சொன்னாங்களா, நீங்கள் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? அவர் அதில் இல்லைம்மா, குழந்தை ஞானஸ்தானம். அப்படியா? பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கேட்ட பிரசங்கத்தில் இங்கெல்லாம் மத்திய 3ஆம் அதிகாரம், இந்த யோவான் 3ஆம் அதிகாரம், கொர்நேலியு குடும்பம் அதெல்லாம் வாசிக்க சொல்லிட்டு, நீங்கள் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு பிளைடை எடுத்து அது கட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படி என்னம்மா அப்படி சொன்னால், நீங்கள் தான் அது இல்லைன்றீங்களே, அது உங்களுக்கு எதுக்கு? ஒரு ஆள் சொல்லுங்களே. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கக்கூடியதை இல்லைன்னா அது எதுக்கு? அந்த அம்மா அதில் சொல்லியிருக்காங்க ஒரு ஆதங்கத்தில். அவர் அதுக்கு மேலே அந்த வீட்டு பக்கமே போகலையா. ஒரு ஆளே சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படி வைராக்கியமாய் அவளை இருந்ததுனால அந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த வேதத்தில் உள்ளதை தான் நம்ம சொல்கிறோம். வேதத்தில் இல்லாதவைகளை குறித்து நாம் சொல்லலை. இது கர்த்தரை இயேசுவே நேரடியான பேசின சம்பவத்தை தான்
நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம் ஏதோ சொந்த கதை அல்ல, ஒரு மனிதனிடத்தில் கற்றுக்கொண்ட கதை அல்ல, கற்பனை அல்ல, மனிதனுடைய உபதேசம் அல்ல. இயேசு கிறிஸ்து நேரடியாக நிக்கோதேமுக்கு சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தை தான் நீங்க கேட்கும்படிக்கு இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இழைப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை தேடி நிறைய பாஸ் அதில் பொண்ணுள்ள அப்படின்னு தான் 3 வருஷம் என்னோட ட்ரை பண்ணார். என் ரச்சூல் நடத்தினவர் தான். அவளை எப்படியெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அப்படியெல்லாம் சிந்தித்து வச்ச கேள்வி. ஞானஸ்தானுக்கு எதிராக ஒரு நாள் பாருங்கள் கேள்வி அவர் பதில் சொல்ல முடியும். அவர் என்ன பிரதர் இதெல்லாம் இல்லை பிரதர் மூழ்கி ஞானஸ்தான் எடுக்கணும் பாஸ்டர். திடீர்னு எங்கள் அப்பாவை அம்மானு கூப்பிடுவாங்க. திடீர்னு அவங்கள விட்டுட்டு நாங்கள் இன்னொருத்தர் எப்படி பாஸ்டர் அப்பா அம்மானு கூப்பிடும். இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டு அல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், அது இப்படியெல்லாம் அந்த கேள்விகளை கேட்டு வரும்போது கர்த்தர் ஒரு தடவை நேரம் என்னோடு பேசினார். அல்லேலூயா. அந்த சாட்சியில் கேட்டிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி வேதத்தில் பார்த்தா இவ்வளோ அந்த காரியங்கள் இருக்க நம்ம அறியாமல் போய் எத்தனையோ பாச நம்ம வேதனைப்படுத்தினோமே என்கிற அந்த உணர்வு இன்னைக்கு இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா. அதனால நாம் அறிந்த சத்தியத்தை பலர் கேட்கணும் என்கிற பாரத்தோடு தான் செய்யணும். இன்னொரு காரியத்தை நீங்கள் சரியாக நீங்கள் புரிஞ்சிடணும். ஞானஸ்நானம் என்பது இன்னும் நம்ம தெளிவாக கேட்க போகிறோம். 2 வாரம் நீங்கள் கேட்டீங்கன்னா தான் அது புரிஞ்சு எடுக்காதும் கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. எனக்கு நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்தை கேட்டேன். ஞானஸ்நானம் என்பது திருச்சபைக்குள்ளேயோ கட்டிடத்திற்குள்ளவோ தேவ ஆலயத்திற்குள்ளாக கொடுக்கக்கூடிய காரியம் இல்லை. ஒரு அல்லேலூயா. எந்த இடத்திலாகிலும் தேவாலயத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்பது பைபிளை எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்படின்னா ஏசு ஏன் யோர்தானுக்கு போகணும்? அவர் தேவாலயத்தில் உட்காந்துட்டு அவனை கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? யோவானையா வரமாட்டானா? கர்த்தர் கூப்பிட்டா வருவாரா? வந்ததாகும். ஆனால் அவர் தன்னை தாழ்த்தினார். திருச்சபைகளுக்குள்ளோ கட்டிடத்திற்குள்ளாகவோ தேவ ஆலயத்திற்குள்ளாகவே கொடுக்கப்படுகிறது சாணம் அல்ல. ஆக எங்கே இயேசு தேடி போனார் பாருங்க, தன்னை தாழ்ந்து தேடினார் பாருங்க. யோர்தானிலே தேடி அவர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்ததை போல நீங்களும் நானும் அந்த சத்தியத்தில் இருந்தால் சந்தோஷப்படணும். இல்லைன்னா அது கீழ்ப்படியும் போது அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இல்லை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் கேட்க போகிறோம். ஆக இந்த ஞானஸ்நான சத்தியத்தை தொடர்ந்து கேட்டால் தான் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஞானஸ்நானம் தான், ஒரு டைம் எடுக்கணும். அது எந்த ஞானஸ்நானம் என்பதை வருகிற காலங்களில் நம்ம தெளிவாக நம்ம கேட்க போகிறோம். இப்போ எல்லாரும் கண்களை மூடினவர்களாக அப்படியே தேவ சமூகத்தில் அந்த ஒரு அர்த்தம் நமக்கு போதும். ஞானம் ப்ளஸ் ஸ்தானம். ஞானம் வந்தவளுக்கு ஸ்தானம். நமக்கே வயதானவர் கூட இன்னும் ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அது ஒரு காரியமே அந்த குழந்தை ஞானஸ்தானம் இல்லை என்பதை 100% உறுதிப்படுத்து. எல்லா கொஞ்ச நேரம் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். மனம் திரும்பணும். குழந்தைகள் எதுக்கு மனம் திரும்பணும்? பாவம் செய்தவன் தான் மனம் திரும்பி அவன் ஞானஸ்நானம் எடுக்கணும். எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். இதை கேட்கிறவர்களும் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்த கர்த்தரை இயேசுவே பேசினார். ஆக அவருடைய மனுஷனுடைய பேசல, அவரே பேசின இந்த வார்த்தை கீழ்ப்படைந்து உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய வழியிலே கர்த்தர்களை நடத்துவார் என்பதை அறிந்து உணர்ந்து அது கீழ்ப்படியக்கூடிய அந்த வசனத்திற்கும் கீழ்ப்படிகளை ஆவிக்கு ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் சோதனை பண்ணுவோம். சோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த முகவரியாக நான் சில சத்தியங்கள் ஞானஸ்தானத்தை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் 2 வாரமும் இதனுடைய வசனத்தின் ஆதாரத்தோடு கூட இன்னும் வேதம் எதை சொல்லுகிறது என்பதை இன்னும் தெளிவாக ஆண்டவரே எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற எல்லாரும் இந்த சத்தியத்துக்குள்ளாக வரணும். இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே எந்த சாக்கு போக்கு சொல்லாமல் நாளைக்கு வசனம்தான் எங்களை நியாயத்து இருக்கும்
என்கிற உணர்வோடு பயந்து பாவரிக்கை செய்து விட வேண்டியவர்களை விட்டு மனம் திரும்பி இந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க நீர் உதவி செய்வீரார். அப்படி செய்வதற்காக ஜெபிக்கிறோம். இந்த 40வது வருட சபை நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.